நீ வந்து யூதருக்கு ராஜாவா என்று கேட்கின்ற போது அவர் வந்து என்ன செய்கிறாரு, என்னுடைய அரசு இந்த உலகத்திற்கு உரியது அல்ல என்று சொல்லுகின்றார். அப்போ பிலாத்துவுக்கு ஒரு சிந்தனை வருகிறது, இவர் வந்து சாதாரணமான ஒரு மனிதர் கிடையாது. ஆகையினால அவர் வந்து அவரிடத்தில் ஏராளமான கேள்விகளை எல்லாம் கேட்கிறார். நான் உன்னை இந்த மரணத்திலிருந்து, மரண தண்டனையில் இருந்து உன்னை விடுவிப்பதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பது உனக்கு தெரியாதா என்று கேட்கிற போது இயேசு பெருமான் சொல்லுகிறார், பரத்திலிருந்து, கடவுளிடத்திலிருந்து அந்த அதிகாரம் உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மீது உமக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதாக சொல்லுகின்றார். ஆகையினால அதே நேரத்தில் அவருடைய மனைவியும் அந்த நீதிமானுக்கு எதிராக எந்த விதமான தீர்ப்பையும் நீர் செய்துவிட வேண்டாம், அவரால் நான் இரவிலே கனவிலே ஏராளமான துன்பங்களை பாடுகளை நான் பட்டேன் என்பதாக சொல்லுகிறார். ஆகையினால இயேசு பெருமானை விடுதலை செய்வதற்காக வேண்டி அவன் வகை தேடுகிறான். ஆனால் ஆசாரியர்கள், சதுசேயர், பரிசேயர், வேதபாரகர் இவர்கள் எல்லாரும் இயேசுவை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். அப்போது பிலாத்து அவர்களிடத்தில் இவன் என்ன செய்தான், மரண தண்டனைக்கு உண்டான குற்றம் எதையுமே நான் இவரிடத்தில் காணவில்லை. அது 3 முறை இந்த நற்செய்தி பகுதிகளிலே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவரிடத்தில் நான் எந்த விதமான குற்றத்தையும் காணவில்லை. ஆகையினால இவருக்கு பதிலாக இந்த பண்டிகை நாளிலே ஒருவரை விடுதலை செய்வது வழக்கமாக இருக்கிற காரணத்தினால் பரபாசை நான் விடுதலை செய்கிறேன் என்று சொல்லுகின்ற போது இந்த ஆசாரியர்கள், மற்றவர்கள், யூதர்கள் எல்லாரும் மக்களை தூண்டிவிட்டு பரபாசை விடுதலை செய்யும், இயேசுவை கொலை செய்யும், சிலுவையில் அறையும் என்பதாக சொல்லுகின்ற போது மறுபடியும் சொல்லுகின்றார், இவன் என்ன குற்றம் செய்தான்? அதற்கு பதில் இல்லை. ஆகையினால் இவன் வந்து தேவாலயத்தை இடித்து 3 நாட்களுக்குள்ளே கட்டுவேன் என்பதாக சொன்னான் அப்படின்னு சொல்லி இருந்தா இது உங்களுடைய மத பிரச்சனை, இதிலே நான் விசாரிக்க மாட்டேன் என்று பிலாத்து சொல்லிவிடுவான் என்று கருதி அவர் என்ன செய்கிறாரு, யூத ரோம அரசாங்கத்திற்கு வரி செலுத்த வேண்டுவது இல்லை என்பதாக இவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிராக சில சாட்சிகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தார்கள். எந்த சாட்சியும் ஒவ்வவில்லை என்பதாக நற்செய்தி நூல்களிலே எழுதப்பட்டிருக்கின்றது. இறுதியாக குற்றம் இல்லை என்பதாக சொன்ன அதே நீதிபதியாகிய பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறையும்படி வாரினால் அடித்து ஒப்பு கொடுத்தார். இந்த விதமான ஒரு அநீதியை நாம உலகத்தில் இயேசு பெருமானுக்கு அளித்த அந்த தண்டனையை